வெல்கம் டு EUREKAneetphysicsintamil. இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர். யூனிட் அண்ட் டைமென்ஷன் மாதிரி ரொம்பவே ஈஸியான ஒரு சாப்டர் நான் சொல்லுவேன். இந்த யூனிட்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த கொஸ்டினும் ரொம்ப சிம்பிளாக ஒரு பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் மாதிரி தான் இருக்குது. சிலபஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒர்க் பற்றி எல்லாமே இருக்குது. எனர்ஜியில் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனடிக் எனர்ஜி, சில நேரங்களில் இதை காம்போவாக கூட சேர்த்து ஒரு கொஸ்டினாக கேட்க முடியும். அதுக்கடுத்து பவர் இருக்குது. பவர் போக நமக்கு முக்கியமான டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா கொலிஷன்ஸு, 1 டைமென்ஷனல் கொலிஷன்ஸ் அண்ட் 2 டைமென்ஷனல் கொலிஷன்ஸு. இது எல்லாமே இந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த டாப்பிக்கில் தான் கொஸ்டின் கேட்க போகிறாங்க. அந்த கொஸ்டின் நம்ம புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு 1 வேர்ட் டைப்லையோ ஒரு நியூமரிக்கல் டைப்லையோ தான் இருக்குது. ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கும் சான்ஸ் அதிகமாக இருக்குது. கிராஃபிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகே, அந்த கொஸ்டின் என்னென்ன டாப்பிக்கில் எந்த விதமாக இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபார்முலாஸ் அனாலிசிஸ்னு தனியாக எதுவுமே தேவையில்லை. எல்லாமே ரொம்ப பேசிக்கான நோன் ஃபார்முலாஸ். டைரெக்டாக அந்தந்த டாப்பிக்லேருந்து ப்ராப்ளம் பார்த்துடலாம். ஒர்க்கை பொறுத்தளவில் ஸ்கேலார்ஸு அண்ட் வெக்டார்ஸ் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்க முடியும். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு பொசிஷன் வெக்டார் கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு ஒர்க் டன் கேட்குறாங்க. ஒர்க் டனுக்கு நமக்கு நோன் ஃபார்முலா ஒர்க் டன் ஈக்குவல் டு எஃப் டாட் எஸ் இல்லை எஃப்எஸ் காஸ் தீட்டா. கொடுத்துடக்கூடிய வெக்டார் எழுதிக்கலாம். ப்ளஸ் 2 கே கேப். பொசிஷன் வெக்டார் ஆர் கொடுத்துருக்காங்க, 2i மைனஸ் ஜே. நமக்கு ஒர்க்குக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும், எஸ் வேணும் இல்லையா? அந்த எஸ் கொடுக்காம இங்கே பொசிஷன் கொடுத்தாங்கன்னா எஃப் டாட் ஆர் டைரெக்டாக எடுக்கக்கூடாது. எஃப் டாட் ஆருங்கிறது ஒரு மொமெண்ட் ஆஃப் கப்புள் மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி டைரெக்டாக இது ப்ராடக்ட் எடுக்கக்கூடாது. அப்போ இது வந்து ஒரு பர்டிகுலர் பொசிஷன், ஒரு 2 டைமென்ஷனல் ஃபிகரில் ஏதோ ஒரு பொசிஷன். இது நமக்கு தேவையான வந்து டிஸ்டன்ஸ் எஸ் வேணும். இங்கே இருக்கக்கூடிய ஆர். அப்போ ஆரிஜின்லேருந்து அதோட டிஸ்டன்ஸ் என்னென்னு வேணும். இந்த ப்ராப்ளம்லேயே இது ஆரிஜின்லேருந்து கொடுத்தனால இதுலேருந்து ஃபைனல் பாயிண்ட்லேருந்து இனிஷியல் பாயிண்ட் ஆரிஜினை கழிச்சோம்னா 0i மைனஸ் 0k நம்மளா போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஆரிஜினை கழிச்சோம்னா திரும்ப இதே தான் கிடைக்க போகுது. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு இதுதான் எஸ். இப்படி இல்லாமல் ரெண்டு வேற பாயிண்ட் கிராஃபில் கொடுத்துட்டாங்க. இது R1ங்கிற பாயிண்ட், இங்கே R2ங்கிற ஒரு பாயிண்ட், 2 பாயிண்ட் கொடுத்துட்டு கேட்டாங்க அப்படின்னா R2 மைனஸ் R1 பண்ணி அதுலேருந்து எஸ் அரைவ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க்குக்கு சால்வ் பண்ணணும். இப்போ இதில் டைரெக்டாக ஆரிஜின் கொடுத்தனால நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாகிடுது. எஃப் டாட் எக்ஸ் பண்ணிக்கிறோம் ஈக்குவல் டு என்ன ஆகும், அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஐ வெக்டார் 5 × 2 10 ஆயிடுச்சு. ஜேயில் வந்து இது +3, இது -1, அப்போ -3 ஆயிடுச்சு. கே எதுவுமே இல்லை, 0. ஸோ சிம்பிளாக 7 ஜூல்ஸ். ஒரு புக் பேக்கில் உள்ள ஒரு 1 வேர்டு டைப்பான கொஸ்டின் தான் இது. கொஞ்சம் ஒரு கஷ்டமான ப்ராப்ளம் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு ஒரு ஃப்ளோரில் ஒரு உடன் பிளாக் கொடுத்துட்டாங்க. அது மேலே டயக்ராமில் கொடுத்த மாதிரி 3 ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் பண்ணுது. நெட் ஒர்க் டன் கேட்குறாங்க. இப்போ இதுக்கு நமக்கு ஏற்கனவே நம்ம 2 டைமென்ஷனல் பிளேனில் இல்லை லாஸ் ஆஃப் மோஷன்லாம் பார்த்துருக்கோம். ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுறது, அதை வச்சு தான் நம்ம இது பண்ணணும். நான் பிளாக் மட்டும் ட்ரா பண்ணிக்கிறேன். ஒரு பிளாக் இருக்குது. அந்த பிளாக்ல F1 ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த பிளாக்கை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கு F1. F2 இந்த டைரக்ஷன் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. F3 ஓகே, F3 மேபி வெயிட்டாக கொடுக்கலாம். இப்போ இதுக்கு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க 60 டிகிரி, 60 டிகிரி ஆங்கிள். அப்போ நான் இந்த வெக்டாரை வந்து ரிசால்வ் பண்ணிக்கிறேன். ஒன்று ஹரிசாண்டல் டைரக்ஷனில் இருந்திருக்கு, அது அப்படி ரிசால்வ் பண்ணால் அது என்னவாயிரும், இந்த F2ஓட காஸ் காம்பனண்ட் ஆயிரும். ஸோ காஸ் 60 டிகிரி ஆயிரும். இதோட வெர்டிக்கல் காம்பனண்ட் எப்படி இருக்கும், இந்த டைரக்ஷன் இருக்கும். இப்போ அது என்னவாயிரும், F2ஓட சைன் காம்பனண்ட்டு சைன் 60 டிகிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த F2 இல்லாமல் போயிடுச்சு. F2 தான் 2 வெக்டாராக ஸ்ப்ளிட் பண்ணி ரிசால்வ் பண்ணி போட்டோம். இப்போ நமக்கு லாஸ்ட் ப்ராப்ளம் பார்த்த மாதிரி ஒர்க் டன் ஈக்குவல் டு எஃப் டாட் எஸ். இது ஏற்கனவே நமக்கு கொடுத்துருக்காங்க. 3 மீட்டர் லெஃப்டில் மூவ் ஆயிருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் வந்து லெஃப்ட் வேர்ட் பை 3 மீட்டர்ஸ். இந்த டைரக்ஷனில் 3 மீட்டர்ஸ் மூவ் ஆயிருக்கு. இப்போ நான் இதை ஃபுல்லாக வெக்டார் டினோஷனில் மாத்திரம் பாருங்கள். டோட்டல் ஃபோர்ஸ் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா, இது என்ன டைரக்ஷன் ஆக்ட் பண்ணுது, எக்ஸ் ஆக்சிஸ், தட் இஸ் அதோட யூனிட் வெக்டார் டைரக்ஷன் சொன்னோம்னா ஐயோட ஆக்சிஸில் ஒர்க் ஆகுது. அப்போ ஐயில் ஒரு கிராஃபில் பார்த்தோம்னா இது வந்து ஐ வெக்டார், இது வந்து மைனஸ் ஐ வெக்டார். மேலே உள்ளது வந்து ஜே வெக்டார், இது வந்து மைனஸ் ஜே வெக்டார். இப்போ இந்த ஃபோர்ஸை ஃபுல்லாக நான் எழுதுறேன் பாருங்க. இது F1ங்கிறது என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க. ஸோ 5 இந்த டைரக்ஷனில், அதனால -5i வெக்டார் ப்ளஸ் இது வந்து
பாசிட்டிவ் ஐயில் இருக்குது. இப்போ F2ஓட வேல்யூ 9 ப்ளஸ் 9 கொடுத்தேன். 9 cos 60 டிகிரி. cos 60 டிகிரியோட வேல்யூ கூட சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். என்ன வந்துடும்? 1/2 வந்துடும். ஸோ 9/2 இதுவும் I வெக்டார் தான். ப்ளஸ் ஜே காம்பவுண்ட் 2 இருக்குது. இது ப்ளஸில் உள்ள ஜே, அதனால் ப்ளஸ் F2ஓட வேல்யூ 9 sin 60 டிகிரி √3/2. ஸோ 9/2 √3 ஜே கேப். அடுத்து இங்கே வந்து மைனஸ் ஜே காம்பனண்ட்டு. ஸோ மைனஸ் F3ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க 3 ஜே கேப். இது வந்து Fஓடது. ஐயையும் ஜேயை சிம்பிளை பண்ணிக்கலாம். இது வந்து 5, இது வந்து 4.5, 9/2 4.5. அப்போ -5 ப்ளஸ் 4.5. ஸோ -1/2i. இது சிம்பிளை பண்ணக்கூட வேண்டாம், அப்படி எடுத்துக்கலாம். ஜே மட்டும் அவுட் எடுத்துட்டோம் அப்படின்னா 9√3/2 -3 அவுட்டில் ஒரு ஜே இருக்குது. இது நம்ம டைரைவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வெக்டார். ஓகே, இதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் எங்கே இருந்திருக்கு? இந்த ஆப்ஜெக்ட் இருந்த இடத்துல இருந்து 3 மீட்டர் லெஃப்ட் வேர்டு மூவ் ஆயிருக்கு. இந்த 3 மீட்டர் லெஃப்ட் வேர்டு ஆப்ஜெக்ட் இருந்த இடத்துல இருந்து, அப்போ ஆரிஜின்லேருந்து 3 மீட்டர் மூவ் ஆயிருக்கு. லெஃப்ட் வேர்டுனா மைனஸ் ஐயில் மூவ் ஆயிருக்கு. அப்போ எஸ்ங்கிறது என்னது? -3i கேப். இவ்வளோதான். கொடுத்துருக்கக்கூடிய ஃபிகரை வச்சுக்கிட்டு நமக்கு அது ஃப்ரீ பாடி பண்ணி அந்த ஃப்ரீ பாடி டயக்ராமில் வந்து அது வெக்டார் டினோஷனுக்கு மாற்றிருக்கோம். இப்போ நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஒர்க் டன் ஈக்குவல் டு F.S அப்படியே பண்ணுங்கள். ஐ காம்பனண்ட் மட்டும்தான் இங்கே இருக்குது, அதனால் நமக்கு ஜே காம்பனண்ட்டே தேவையில்லை. அதனால தான் சிம்பிளிஃபை பண்ண வேணாம்னு சொன்னேன். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 3/2 வருமா? மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடுது. 3/2 வரும். தட் இஸ் 1.5 ஜூல்ஸ் தான் ஒர்க் டன். கொஞ்சம் அனலிட்டிக்கலாக இருக்குது, இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. சேலஞ்சிங்காக நல்லா இருக்குது. கொஞ்சம் லேர்ன் பண்ண சான்சஸ் நிறையா இருக்குது. இது எனர்ஜியிலேருந்து 1 man takes 1 minute to rise a box height of 1 meter and another man half minutes. அப்படின்னா அவங்க எனர்ஜி என்னன்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல 2 பேருமே ஹைட்டு ரைஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்க பண்ணுறது வந்து ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா we know that mgh. அப்போ இவங்க ஹைட்டு ரைஸ் பண்ணுற ஹைட்டை வச்சு தான் இது டிஃபர் ஆக போகுது. இங்கே வந்து எனர்ஜி வந்து ப்ரொபோஷனல் டு ஹைட்டாக இருக்குது. 2 பேருமே சேம் ஹைட் லிஃப்ட் பண்ணுறதுனால 2 பேரும் சேம் எனர்ஜி தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ 2 இஸ் சேம்ங்கிறது தான் இங்கே ஆன்சர். இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் புக்கில் உள்ள ஒன் வேர்ட் டைப்லேயும் கொஸ்டின் கேட்க முடியும். ரொம்பவே ஒரு தியரட்டிக்கலான டைப் கொஸ்டின் தான். இதில் ப்ராப்ளம் டைப்பில் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு ஆப்ஜெக்டில் மொமெண்டம் வந்து 50% இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதோட கைனடிக் எனர்ஜி எத்தனை % இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ மொமெண்டம் வந்து இனிஷியல் மொமெண்டம் P1 வந்து நான் ஜஸ்ட் Pன்னு வச்சுக்கிறேன். P2 என்னவா இருக்குது? அது வந்து 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது 1p இருந்துச்சு அப்படின்னா அது 1.5p இருந்துன்னு அர்த்தம். அதோட இனிஷியல் கைனடிக் எனர்ஜி K1 வச்சுக்கலாம், ஃபைனல் கைனடிக் எனர்ஜி K2 வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னா நம்ம கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு ½ mv². சிலருக்கு டேரெக்டாக இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கலாம். ½ இன்ட்டு டினாமினேட்டில் ஒரு m ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், நியூமரேட்லேயே ஒரு m ஆல் மல்டிப்ளை பண்ணால் m² v² வரும். இதை mv அதுதான் நமக்கு மொமெண்டம். அப்போ மொமெண்டமோட ஸ்கொயரு. ஸோ p²/2mனு வரும். இந்த ஃபார்முலா டேரெக்டாகவே 12th படிச்சிருப்பீங்க. ஸோ கைனடிக் எனர்ஜி எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது? p² ப்ரொபோஷனலாக இருக்குது. இதை வச்சுட்டு நம்ம ரேஷியோ எழுதலாம். K1/K2 என்னவா இருக்கும் அப்படின்னா P1/P2ஓட ஹோல் ஸ்கொயருக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். அது ரேஷியோங்கிறனால ஈக்குவலாக கூட இருக்கும். அப்போ இதுக்கான வேல்யூ P1 P2 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இது வந்து 1p/1.5p. ஸோ pp கேன்சல் பண்ணிக்கலாம். இதோட ஹோல் ஸ்கொயரு. அப்போ 1/2.25 நமக்கு வருது. 1.5 ஸ்கொயர் பண்ணும்போது 2.25 வருது. அப்போ K2 தான் நம்ம கேட்டிருக்காங்க. K2 கம்பேர் பண்ணிக்கலாம். K2 வந்து எவ்வளோ இருந்திருக்கு? 2.25 டைம்ஸ் இருந்திருக்கு இனிஷியல் வேல்யூவோட. அப்போ இன்க்ரீஸ் இன் K2 என்ன இருக்கும்? -1k கழிச்சிட்டோம் அப்படின்னா இன்க்ரீஸ் இன் K2 வந்து 1.25 இருக்கும். பர்சன்டேஜில் சொல்லணும் அப்படின்னா K2 வந்து எத்தனை % இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 125% இன்க்ரீஸ் ஆகும். மொமெண்டம் 50% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட கைனடிக் எனர்ஜி 125% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பவர் இந்த ப்ராப்ளம் ஒரு அப்ஹில்ல வந்து ஜானிங்கிற ஒரு பாயும் அவனோட சிஸ்டரும் போகிறாங்க. ஜானி வந்து அவன் சிஸ்டரோட 2 times வெயிட் கூட உள்ளவங்க. இவங்க 2 பேரும் ஒரு பர்டிகுலர் ஹைட்டு போகிறதுக்கு ஜானி வந்து 2 times
இவங்க என்ன டைமில் போகிறாங்களோ அதோட 2 டைம்ஸ் டைம் எடுத்துக்கிறாரு. வெயிட் வைஸ் பார்த்தாலும் இவர் 2 டைம்ஸ் இருக்கிறார் அவங்க சிஸ்டரோட, ஜேனை விட. இப்போ இதை வச்சுக்கிட்டு ஆப்ஷன் வச்சு நம்ம கேட்குறாங்க, ஒர்க் டன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. மோரோவர் பவர் பற்றியும் கேட்குறாங்க. இப்போ ஒர்க் டனை பொறுத்தளவில் 2 பேருமே ஒரு ஃபிக்ஸட் ஹைட்டு தான் போகிறாங்க இல்லையா? 2 பேர் போகக்கூடிய ஹைட்டும் ஒரு ஃபிக்ஸட் ஹைட்டாக தான் இருக்குது. நமக்கு ஒர்க் டன்ங்கிறது இங்கே எம்ஜிஹெச் பொட்டன்ஷியல் எனர்ஜியால் தான் நம்ம மெஷர் பண்ண முடியும். ஃபிக்ஸட் ஹைட்டு போயிட்டனால இவங்க அடுத்து நம்ம என்ன பாயிண்ட்டுக்கு வரணும் அப்படின்னா, என்ன வெயிட் லிஃப்ட் பண்ணியிருக்காங்கன்னு வரணும். இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு பாயிண்ட் பார்த்தோம் எனர்ஜியில், 2 பேரும் சேம் ஹைட்டு அப்போ அதான் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால 2 பேர் பண்ண ஒர்க்கும் எனர்ஜியும் சேம் அப்படின்னு சொன்னோம். அந்த இடத்துல அது வந்து இன்ஃபேக்ட் டைமோட ஃபங்க்ஷனில் அது கேட்டாங்க, என்ன டைமில் பண்ணாங்கன்னு கொடுத்து நமக்கு கேட்டாங்க. அப்போ எனர்ஜி வைஸ் பார்க்கும்போது நமக்கு டைமுக்கான காம்பனண்ட் எதுவுமே கிடையாது, நம்ம சேம்னு சொன்னோம். இப்போ இங்கே ஒர்க் டனில் கேட்குறாங்க. ஒர்க் டனில் கேட்கும் போது 2 பேரோட மாஸ் கொடுத்துட்டு அது ஹைட்டு கொடுத்து கேட்குறாங்க. அப்போ இங்கே ஹைட்டுங்கிறது வந்து 2 பேருக்கு காமன் ஆயிடுது. மீதி இருக்கிறது எம்ஜிங்கிறது அவங்களோட வெயிட், அவங்க என்ன வெயிட்டை தூக்கிட்டு போனாங்க அப்படிங்கிறதான் கணக்கு. இவங்களோட பாடி வெயிட்டை தூக்கிட்டு போயிருக்காங்க. அப்போ இவர் வந்து 2 டைம்ஸ் அவரோட பாடி வெயிட்டை தூக்கிட்டு போனனால ஜானி அந்த பிரதர் வந்து ஹேஸ் டன் மோர் ஒர்க்கு. இப்போ ஜேன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பவரில் பார்க்கலாம். பவரை பொறுத்தளவில் நமக்கு வந்து என்னது, ஒர்க் டன் பை டைம். அப்போ ஒர்க் டன் பை டைம்னா ஜானி வந்து ஒரு ஒர்க் டன் பை டைம் இது பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஜேன் அவங்க சிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதே ஒர்க் டன் பை டைமு, இந்த ஒர்க் டனுங்கிறது இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, 2 டைம்ஸ் மாஸ் இருந்திருக்கு. அப்போ இவங்களுக்கு பாதி தான் இருந்திருக்கு. இப்போ ஆஃப் தான் இருந்திருக்கு. இந்த வெயிட்டுங்கிற ஃபேக்டர் வந்து ஆஃப் ஆயிடுது இல்லையா? ஒர்க் டன் வந்து பாதியாக இருந்திருக்கு. டைம் என்ன டைமில் போயிருக்காங்க, இவர் போன டயத்தை விட இவங்க ஆஃப் டயத்தில் போயிருக்காங்க. அப்போ இதுவும் ஆஃப் ஆயிடுது. இப்போ இந்த 2மே ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா இது 2 கட் பண்ணிடுறாங்க. 2 பேரோட பவரும் எப்படி இருக்கும், சேம் பவர் வந்து சேமாக இருக்கு. வேறஸ் ஜானி ஹேஸ் டன் மோர் ஒர்க்கு. ஆப்ஷன் பி, ஜானி டிட் மோர் ஒர்க்கு அண்ட் டெலிவர்ட் த சேம் அமௌண்ட் ஆஃப் பவர். பவர்னு கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், புக் பேக் ஒன் வேர்ட் மாதிரி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின். ஹவு மச் வாட்டர் பம்ப் 2 கிலோ வாட்டர் கேன் ரைஸ் இன் 1 minute டு த ஹைட் ஆஃப் 10 மீட்டர்னு கேட்குறாங்க. இந்த ப்ராப்ளம் கூட ஈஸியானது, இது வேண்டாம். இந்த ப்ராப்ளம் கஷ்டமாக இருக்கும். 10 liter of water per second is lifted from a well through 10 meter and delivered with velocity 10 meter per second. If g equal to 10 meter per second square, then the power of motor. பாருங்க, ஒரு மோட்டர் வந்து 10 லிட்டர் வந்து வாட்டர் வந்து சக் பண்ணி அதை 10 மீட்டர் ஹைட்டும் ரைஸ் பண்ணுது. ப்ளஸ் அது கொடுக்கக்கூடிய வெலாசிட்டியும் 10 மீட்டர் per செகண்டில் அதை பம்ப் பண்ண வைக்குது. அப்போ அந்த மோட்டரோட பவர் கேட்குறாங்க. இங்கே வாட்டரை வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை வந்து ரைஸ் பண்ணவும் செய்யுது, பர்டிகுலர் ஹைட் 10 மீட்டர். அதுக்கப்புறம் அந்த வாட்டருக்கு 10 மீட்டர் per செகண்ட் ஸ்பீடில் போகிற மாதிரி அதுக்கு ஒரு கைனடிக் எனர்ஜி கொடுக்குது. அப்போ இங்கே ரைசிங்கும் இருக்குது, வெலாசிட்டி காம்பனண்ட்டும் இருக்குது. அப்போ நமக்கு இதில் பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்வால்வ் ஆயிருக்கு அண்ட் கைனடிக் எனர்ஜி இன்வால்வ் ஆயிருக்கு. அப்போ பவரோட ஃபார்முலா நமக்கு ஒர்க் டன் பை டைமாக இருந்தாலும் இந்த ஒர்க் டனுங்கிறது இங்கே 2ஓட காம்பினேஷன். இது 2ஐயும் சேர்த்து தான் அந்த மோட்டர் பண்ணியிருக்கு. அப்போ இங்கே ஒர்க் டனை நான் எப்படி எழுதிக்கிறேன், mgh plus half mv squared by time. m காமன் அவுட் எடுத்துக்கலாம், இல்லை m by t கூட அவுட் எடுத்துக்கலாம், ப்ளஸ் gh இன்ட்டு half v squared வருமா? ஓகே, இதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி 10 கொடுத்துருக்காங்க. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக மாஸ் 10 பை டைம் வந்து 1 செகண்ட் கொடுத்துருக்காங்க. இது 10 எடுக்க சொல்லிட்டாங்க. 10 மீட்டர் ரைஸ் ஆகுது. ப்ளஸ் half இன்ட்டு v வந்து 10 மீட்டர் per செகண்ட், அது 100 ஆயிரும். கட் பண்ணோம்னா இது வந்து 50, 100, ஓகே, 1500 வாட்ஸ் வருது. ஈஸியான ப்ராப்ளம் தான். இந்த ஸ்டெப் நம்ம புரிஞ்சுக்கணும், இதில் என்னென்ன ஒர்க் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். பொட்டன்ஷியல் எனர்ஜியும் கைனடிக் எனர்ஜியும் சேர்ந்து தான் இது பவர். சில இடங்களில் வெறும் கைனடிக் எனர்ஜி தான் வந்திருக்கும். பவரை பொறுத்தவரை இந்த மோட்டார் ப்ராப்ளமில் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி மட்டும் இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்கும். இதில் 2மே இருக்குது. 2 to 3 இயர்ஸ் முன்னாடி கேட்ட பவர் கொஸ்டின் பாருங்கள். ஒரு நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஷேர் பண்ணுறேன், அந்த வீடியோவில் கூட பார்க்கலாம்.
2 மேன் கொடுத்துக்கிட்டு அவங்க ஸ்பீடில் என்ன இந்த ஸ்பீடில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி பண்ணாங்கன்னா 2 பேருக்குள்ள பவரை கம்பேர் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த ப்ராப்ளம் வந்து டைம் கொடுத்தனால ஹாஃப் த டைம்னா யார் சீக்கிரம் முடிப்பா, யார் லேட்டாக முடிப்பாங்கிற மாதிரியான அந்த கொஷினில் மேக்ஸிமம் எல்லாருமே தப்பான ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. கேர்லெஸ் மிஸ்டேக் வர மாதிரியான அந்த கொஷினே அந்த டைப்பில் தான் இருந்துச்சு. ப்ரீவியஸ் இயர் கொஷினை நான் சால்வ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதில் பார்த்துக்கோங்க அந்த ப்ராப்ளம். அந்த மாதிரி ப்ராப்ளத்தில் தப்பு பண்ணிடக்கூடாது. அடுத்து கொலிஷன்ஸ் பார்த்தலாம். கொலிஷன்ஸை பொறுத்தவரை நமக்கு நீட்டில் கேட்குற ப்ராப்ளம் எல்லாமே லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டமை வச்சு தான் கேட்குறாங்க. அதில் ஏதாவது எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். இதில் 0.2 kg ஒரு மாஸ் உள்ள ஆப்ஜெக்ட் இந்த டைரெக்ஷன்லையும் இன்னொரு மாஸ் உள்ள ஆப்ஜெக்ட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. இதோட மாஸ் வந்து 0.4 kg கொடுத்துருக்காங்க. இதோட வெலாசிட்டி 0.3 மீட்டர்/செகண்ட் கொடுத்துட்டு இதோட வெலாசிட்டி v2 என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு என்ன தெரியும்? ஆஸ் பர் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் m1 v1 ஈக்குவல் டு m2 v2 இருக்கும். அப்போ v2 என்னவா இருக்கும்? m1 v1 by m2. ஸோ 0.2 into 0.3 divided by 0.4. மேலே 2 டெசிமல் 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஐ வில் கெட் 2 into 6 சாரி 2 into 3 வந்து 6 வந்துடும். கீழே 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 40 ஆயிரும். ஸோ வாட் ஐ வில் கெட் 0.15 மீட்டர்/செகண்ட். இது v2ஓட வெலாசிட்டி. கொலிஷனில் உள்ள ப்ராப்ளம் தான். ஆனால் நம்ம யூஸ் பண்ண மெத்தட் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். இல்லை இன்னொரு டைப் பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகும். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 20 kg மாஸ் உள்ள ஆப்ஜெக்ட் மூவ் ஆகி போய் 5 kg ரெஸ்ட்டில் உள்ள ஆப்ஜெக்ட் கூட ஒரு கொலிஷனை மேக் பண்ணுது. கொலிஷனுக்கு அப்புறம் 2 ஆப்ஜெக்ட்டும் ஒன்றா ஸ்டிக் டுகெதர் அப்படி மூவ் ஆகுது. அப்படி மூவ் ஆகும்போது அந்த காம்போசிஷனுக்கு என்ன கைனடிக் எனர்ஜி? இப்போ இதில் எப்படி கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அப்ளை பண்ணணும்னு பாருங்கள். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இது 20 kg மாஸ், வந்து 10 மீட்டர்/செகண்டில் மூவ் ஆகுது. போய் இன்னொரு 5 kg மாஸ் ஒரு சின்ன மாஸில் வந்து கொலைட் ஆகுது. இதுதான் ஒரு செட்டப். ஆஃப்டர் கொலிஷன் இது அடுத்த சிஸ்டம். அது எப்படி இருக்குன்னா 2 மாஸும் ஸ்டிக் டுகெதர் ஒரு ஃபைனல் வெலாசிட்டி vfங்கிற ஒரு ஃபைனல் வெலாசிட்டியோட போகுது. இந்த ஃபைனல் வெலாசிட்டி தான் நமக்கு என்னன்னு கேட்குறாங்க. இதோட மாஸ் நமக்கு தெரிஞ்சது 25 2 காம்போசிட்னா 25 ஆயிடுது. இப்போ நான் இதுக்கு இந்த செட்டப்புக்கு நம்ம லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் எப்படி எழுதலாம்னா இதில் உள்ள டோட்டல் எழுதிக்கோங்க. இதில் m1 v1 இருந்திருக்கு ப்ளஸ் m2 v2 இருந்திருக்கு. இது எப்படி கன்சர்வ்டாக இருக்கணும்? கொலிஷனுக்கு அப்புறம் உள்ளதோட கன்சர்வ்டாக இருக்கணும். இப்போ கொலிஷனுக்கு அப்புறம் இது என்னவா இருந்திருக்குன்னா m1 ப்ளஸ் m2 ரெண்டும் சேர்ந்துருச்சு. அது காமன் வெலாசிட்டியில் போகுது. vfங்கிற ஒரு காமன் வெலாசிட்டியில் போகுது. அவ்வளோதான். இது எப்படி இருக்கும்? ரெண்டுக்கும் தனித்தனி வெலாசிட்டி இருக்குது. இதுக்கு தனி வெலாசிட்டி இருக்குது. இது வெலாசிட்டி 0ல் இருந்திருக்கு, ரெஸ்ட்டில் இருந்திருக்கு. ஸோ இதுக்கு 0 நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு செட்டப். இது எது கூட கன்சர்வ்டாக இருந்திருக்கும்? கொலிஷனுக்கு அப்புறம் இது ரெண்டும் சேர்ந்த மாஸ், அது ரெண்டுக்கும் சேர்ந்த ஒரு காமன் வெலாசிட்டி. இப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது வந்து vf. ஸோ m1 v1 plus m2 v2 by m1 plus m2. அப்போ இது 20 into 10 ப்ளஸ் இந்த டேர்ம் வந்து 5 into 0 0 ஆயிரும் டிவைடட் பை இதோட காம்போசிட் வந்து 25. ஸோ வில் கெட் இது 0, இது வந்து 200 by 25 8 மீட்டர்/செகண்ட். இது வந்து ஃபைனல் வெலாசிட்டி. இதோட கொஸ்டின் முடியல. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? இந்த காம்போசிட்டோட கைனடிக் எனர்ஜி கேட்டிருக்காங்க. ஸோ கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு ½ இன்ட்டு இந்த m1 m2ஓட காம்போவோட மாஸ் இன்ட்டு v ஸ்கொயர்டுங்கிறது vfஓட ஸ்கொயர்டு. ஓகே, ½ இன்ட்டு இதோட டோட்டல் மாஸ் வந்து 25 இன்ட்டு vf ஸ்கொயர்டு 8 ஸ்கொயர்டு. இப்போ இது வந்து ஒரு 16 ஆகும். 16 டிவைட் பண்ணால் 8 ஆகும். திரும்ப 800. இது வந்து 64 60. ஓகே, 800 ஜூல்ஸ். இந்த ப்ராப்ளம் என்ன பண்ணியிருக்கோம்? ரெண்டுக்கும் ஆமாம் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எழுதுனா போதும். எழுதிட்டா அதோட ஃபைனல் வெலாசிட்டி நமக்கு ஈஸியாக டெரைவ் பண்ண முடியும். அதை வச்சு கைனடிக் எனர்ஜிக்கு ரெகுலர் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். ஓகே, முக்கியமான டாபிக் எல்லாமே பார்த்தாச்சு. இந்த 4 டாப்பிக்கில் இருந்தால் ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். 1 வேர்ட் டைப்பில். போர்ஷன் வைஸும் ரொம்ப கம்மியான டாபிக் உள்ள ஒரு யூனிட்டு, கம்மியான சிலபஸ் உள்ள யூனிட்டு. கொஷனும் ஒரு நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தியரிட்டிக்கல் கொஷனும் கேட்க சான்ஸ் இருக்குது. ப்ராப்ளமாக கேட்டாலும் இந்த மாதிரி ஈஸியான ப்ராப்ளமாக கேட்குறாங்க. ஒரு கொஷின் ஈஸியாக 4 மார்க்ஸ் வாங்க முடியும். இன்னைக்கு டேக்கான சேலஞ்சிங் கொஷின் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது. இந்த கொஷினை சால்வ் பண்ணி ஆன்சர் சப்மிட் பண்ணுங்கள். யார் ஃபஸ்ட்டாக கொடுக்குறீங்கன்னு பார்க்கலாம்.
அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.